நாங்கள் நினைப்போம் 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தாயக விடுதலைக்கு, தமிழ் பேரினத்தின் தேச விடுதலைக்கு உயிர் தியாகம் செஞ்சிருக்கான். நம் உயிர் தமிழ் செத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தம் உயிரை கொடுத்து மாண்ட மறவர்களின் எண்ணிக்கை 500 கிட்ட இருக்கும். ஆனா காட்டுனது நமக்கு ஒரு 18-20 பேர் தான். அளப்பரிய ஈகங்களை நம் மக்கள் செஞ்சிருக்காங்க. இறந்தவர்கள் போக உறுப்புகளை சிதையை கொடுத்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கண் சிதைந்து, கால் சிதைந்து, தலையில, முதுகுல, உடம்புல தோட்டாக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நின்று இருக்கிறாங்க. இது எல்லாருடைய தியாகத்தையும் விட மகத்தானது தன் பெற்ற பிள்ளைகளை, பேணி வளர்த்த பிள்ளைகளை தாயக விடுதலைக்கு போய் தலைவனின் கீழே நின்று சண்டை செஞ்சு சாகு செத்துப்போன்னு அனுப்பின பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் உலகத்திலே தமிழ் பேரினம் போற்றி வணங்கத்தக்க குலதெய்வங்கள். அப்படி எண்ணற்ற தாய்மார்களை, தந்தையர்களை கண்டவன் நான். இன்னும் வாழ்றாங்க நம்ம கூட. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாவீரனை இந்த மண்ணுக்கு கொடுத்த குடும்பம் இங்கே இருக்கு. என் தாய் இருக்காங்க, என் தம்பி இளங்கோ இருக்கான், என் தங்கை, எங்க குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், உயிராயுதம் அறிவாயுதம் கருவி ஏந்திய இடத்தில் என் அப்பன் குரலாயுதம் ஏந்தி இந்த இனத்தின் விடுதலைக்கு கடைசி மூச்சையும் தன் தாயக விடுதலைக்கு அர்ப்பணித்தவன் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். இசை வணக்கத்தில் பாடிய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம யாரும் செய்யல. உலகெங்கும் பரவி வாழுகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் அவர்களாக எழுதி அவர்களே மெட்டமைச்சதென்றால் இந்த தலைமுறையின் இதயத்திற்குள் கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம் தந்தை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறத பாருங்க. அதனால தாயக விடுதலை கனவிலையும்